இன்று சைதாப்பேட்டை 17வது நீதிமன்றத்தில் நம்ம டிஎம்கே பார்ட் 1 ஃபைல்ஸ் வெளியிட்ட பொழுது அதில் நிறைய திமுக தலைவர்கள் டிஆர் பாலர் உட்பட அவருடைய குடும்ப சொத்துக்கள் எவ்வளவு இருக்குது அப்படின்னு நம்ம சுட்டி காட்டியிருந்தோம். அதன் அடிப்படையில் டிஆர் பால் அவர்கள் ஒரு மான நஷ்ட வழக்கு தொடுத்திருந்தாங்க. அந்த ட்ரையல் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் 2 தரப்பிலும் கட்டாயமாக வர வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அதன்படி நான் இன்று ஆஜராகியிருந்தேன். ஆனால் டிஆர் பால் அவர்கள் இன்று வரவில்லை. இன்னைக்கு நீதியரசர் எங்களுடைய தரப்பு வழக்கறிஞர் அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் முறையிட்டு இருக்கின்றார்கள். ஆனால் மறுபடியும் இன்னொரு புதிய தேதியில் டிஆர் பால் அவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கின்றேன். காரணம், அவர்தான் மான நஷ்ட வழக்கு தொடுத்தாங்க. அதை சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று நான் அறிவித்திருந்தேன். அதன்படி நீதிமன்றம் எப்பொழுதெல்லாம் கூப்பிடுகின்றதோ அப்பொழுதெல்லாம் வந்திருக்கின்றோம். ஆனால் மான நஷ்ட வழக்கு தொடுத்தவர் இன்னைக்கு வரல. அதனால் நிச்சயமாக அடுத்த முறை வருவார்கள் என்கிற நம்பிக்கை இருக்குது. காரணம், இந்த ஒரு வழக்கு மூலமாக இன்னும் பல விஷயத்தை தமிழக மக்களுக்கு சொல்வதற்கு நீதிமன்றம் மூலமாக நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். எங்களுடைய தரப்பு வழக்கறிஞர்களும் கூட தயாராக இருக்கின்றார்கள். இது உங்களுக்கு சொல்ல வேண்டிய முதல் விஷயங்கண்ணா. அடுத்து உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கேளுங்கண்ணா, பதில் சொல்கிறோம். அண்ணா, ஆகஸ்ட் 28ஆம் தேதிங்கண்ணா. திருச்சி சிவா பேசியிருக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு பெரிய பேஸ்புல்லாக இருக்குது. காமராஜர் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார். அதே சமயம் கலைஞருடைய அந்த கையை பிடிச்சிட்டு பேசின விஷயம், கடைசி காலத்தில் பேசின விஷயம்லாம் நான் கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய சகாப்தத்தை, ஒரு அற்புதமான ஆட்சியாளரை வீழ்த்தியதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் முக்கியமான பொறுப்பு, முதன்மை பொறுப்பு. 1967 தேர்தலில் எவ்வளவு பொய்களை சொல்லி கர்ம வீரர் ஐயாவை வீழ்த்தினாங்க. அதன் பிறகு காங்கிரஸ் கட்சி 2ஆக பிளவுபட்ட பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களோடு இணைந்து எப்படி காமராஜர் ஐயாவை கொஞ்சம் கூட மேலே தமிழகத்திலும் வரக்கூடாது, இந்தியாவிலும் வரக்கூடாது என்பதற்காக 1971 தேர்தல் ஒரு எடுத்துக்காட்டு. அதன் பிறகு எமர்ஜென்சி காலகட்டத்தில் கர்ம வீரர் ஐயா அவருடைய உயிர் பிரிந்த பொழுது திமுகவினுடைய அட்ராசிட்டி எல்லாமே பார்த்தோம். அதன் பிறகு நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன் ஸ்டாண்டை மாற்றினது. அதனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கர்ம வீரர் ஐயாவை பற்றி பேசுவதற்கு 1% கூட அவர்களுக்கு ஒரு உரிமை இருப்பதாக நான் பார்க்கவில்லை. 1967 தேர்தல் பரப்புரையின் பொழுது அன்றைய ஒரு முக்கிய தலைவராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேசியதெல்லாம் இன்னைக்கு எடுத்து போட்டு காமிச்சோம்னா மானம் இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் கட்சி கூட இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இங்கே இருக்க மாட்டாங்க. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு எம்பியாக இருக்கக்கூடிய திருச்சி சிவா அவர்கள் இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு, கர்ம வீரர் ஐயா தன்னுடைய சொந்த வீட்டுக்கு கூட குடித நீர் பைப்பில் வரக்கூடாது என்பதிலே தெளிவாக இருந்தார். அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தண்ணி வந்த பிறகுதான் தன்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொல்லி அந்த லோக்கல் பஞ்சாயத்து போட்டிருந்த குடிநீர் பைப்பையும் கூட பிடுங்கி எறிந்தவர். கடைசி காலம் வரை எந்த ஒரு சொத்தையும் சேர்க்காதவர், திருமணமாகாதவர், எளிமையான ஒரு மனிதர், மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்தவர். அதெல்லாம் தாண்டி ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் கட்சி வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பதவியெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய அடிப்படை வேலைக்கு சென்றார். இதெல்லாம் ஒரு பக்கம் சரித்திரம். அப்படி இருக்கும் பொழுது அந்த மனிதர் ஏசி இல்லாமல் தூங்குவார். அதே போல அந்த மனிதர் தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் கருணாநிதி அவர்களுடைய கையை பிடித்து கொண்டு உங்களை போல ஒரு ஒப்பற்ற தலைவர் இல்லை என்று சொன்னாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் அன்னைக்கு கர்ம வீரர் ஐயா தன்னுடைய கடைசி காலகட்டத்திலும் கூட சொன்ன வார்த்தையை நான் திரும்ப சொல்றேன். 2 கழகங்களுமே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர் கலைஞர் கருணாநிதி அவர்களை தனிப்பட்ட முறையிலோ ஒரு 4 சுவருக்கு மத்தியிலோ அமர்ந்து அதை பேசியதற்கு வாய்ப்பே இல்லை. அவருடைய நிலைப்பாட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. தமிழகத்தில் அளித்த தமிழகத்தினுடைய வரலாற்று, நம்முடைய முன்னேற்றம் எல்லாத்தையும் அளித்ததில் மிக முக்கிய பங்கு இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தெரிவிக்கிறது. அதனால் வரலாற்றை மாற்றி திரித்து கர்ம வீரர் காமராஜர் ஐயா இல்லாத பொழுது ஒரு புதிய ஒரு விஷயத்தை சொல்லி அதன் மூலமாக மக்களை குழப்புவதை நான் கண்டிப்பது மட்டுமல்ல, இதை மானம் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி பார்த்து கொண்டிருக்கிறதா என்கின்ற கேள்வியும் இந்த நேரத்தில் நான் வைக்கிறேன். உண்மையாலுமே கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி வேண்டும் காங்கிரஸ்காரங்க அப்பப்போ பேசுறீங்க. அப்படி இருக்கும் பொழுது கர்ம வீரர் ஐயாவை கேவலப்படுத்தியது மட்டுமல்ல, உண்மைக்கு புறம்பாக கூட பேசியிருக்கின்றார்கள். இதை காங்கிரஸ் தலைவர்கள் சும்மா ஒரு கண்டன அறிக்கை கொடுத்தேன், பத்திரிகையாளர் சந்திப்பில் 2 பேசினேன் அப்படின்னு போகாம திமுகவினுடைய கூட்டணியிலிருந்து வெளியே வர தயாரா, அல்லது குறைந்தபட்சம் உங்களுடைய மானத்தை காப்பாற்றுவதற்காக தனியாக போட்டியிட தயாரா? குறைந்தபட்சம் நீங்க இன்னொரு கூட்டணிக்கு போங்கன்னு நான் சொல்லல, ஆனால் திமுக கூட்டணியிலிருந்து வருவதற்கு தயாரா, ஆனால் வர மாட்டாங்க.
காங்கிரஸ் கட்சிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு நாளை கொஞ்சம் சவுண்ட் விடுவாங்க, நாளானிக்கு திமுகலேருந்து யாராச்சும் ஒருத்தர் டெல்லியில் போய் ராகுல் காந்தியை சோனியா காந்தி அம்மையாரை பார்ப்பாங்க. அதன் பிறகு மேலிருந்து டோஸ் விட்ட பிறகு வாளை சுருட்டி கொண்டு மறுபடியும் திமுகவினுடைய அடிமாடுகளாக வேலை செய்வார்கள். இது காலங்காலமாக தமிழக மக்கள் காங்கிரஸை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். புதிதாக எதுவும் நடக்கப் போவதில்லை. ஆனால் தமிழகத்தினுடைய காங்கிரஸ் தலைவர்களுக்கும் முக்கிய தலைவர்களுக்கும் நான் கேட்கின்ற ஒரே ஒரு விஷயம், தர்மவீரர் காமராஜர் ஐயாவை தாண்டி காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் அடையாளம் கிடையாது. வேறு எந்த ஒரு தலைவரையும் மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படிப்பட்ட தலைவரை அசிங்கப்படுத்திய பிறகு இந்த கூட்டணியில் நீங்கள் இருக்க வேண்டுமா என்கின்ற கேள்வியை நான் மட்டுமில்லை, சாதாரண மக்களும் கேட்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதாவது 6வது முறை திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறாங்க. 5 முறை முழுமையாக இருந்திருக்கிறாங்க, 6வது முறை இருக்கிறாங்க. 4 ஆண்டுகள் தொடர்ந்து முழுமையாக ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் 5வது ஆண்டுல அடியெடுத்து வைத்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு எதிர்கட்சியா இருக்கும்போது மக்கள் என்ன செய்வாங்க? நான் போய் மக்களை பார்க்கிறேன், குறையெல்லாம் கேட்கிறேன்னா, நீங்க 5 முறை ஆட்சியில் இருந்து செய்ய தவறியதை 6வது முறையாக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு காலம் செய்ய தவறியதை மறுபடியும் மக்கள் எதற்காக உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும்? ஒரே ஒரு கேள்வி. இன்னைக்கு உங்களோடு ஸ்டாலின், நான் கிராமமா போறேன், நான் அரசனுடைய கொள்கை திட்டங்கள்லாம் சரியா போயிருக்கான்னு நாங்க பார்க்கிறோம். அந்த கொள்கை திட்டங்களை பற்றி பேசுவதற்காக 4 IAS அதிகாரிகளை அரசனுடைய செய்தி தொடர்பாளர்களாக நான் நியமித்திருக்கின்றோம். இவ்வளவு பேசுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இத்தனை ஆண்டு காலமாக நீங்க செய்யல, இன்னைக்கும் செய்யலாம், நீங்க ஃபெயிலியர் தானே. இந்த திராவிட மாடல் என்பது தோற்றுவிட்டதுதான் அர்த்தம். எலெக்ஷன் அப்ப கடைசி ஒரு வருஷம் உங்க சாதனைகளை தான் பட்டியலிடணும். 4 ஆண்டுகள் நாங்க செஞ்சிருக்கோம், மக்கள் மாறி இருக்காங்க, தமிழகம் மாறி இருக்குன்னு தான் நீங்க சொல்லணும். 5வது ஆண்டு ஆரம்பித்த பிறகும் கூட மறுபடியும் வீடு வீடா போறேன், மறுபடியும் மக்களுடைய திட்டங்கள் போதான் பார்க்கிறேன், வீட்டுக்கே எல்லாத்தையும் கொண்டு வரனா காதிலே பூ சுற்றக்கூடிய வேலை. ஆனால் தமிழக மக்களை பொறுத்தவரை இந்த ஆட்சியை தூக்கி எறிய தயாராகி விட்டார்கள். இன்னும் மக்கள் ஒரு 8-9 மாசம் பொறுத்து கொள்ள வேண்டும். அது மட்டும்தான். 8-9 மாசத்துக்கு ஒரு லேம் டக் கவர்மெண்ட், ஆங்கிலத்தில் அதிகாரம் இல்லாத ஒரு ஆட்சியை லேம் டக் கவர்மெண்ட் என்று சொல்வார். இது ஒரு லேம் டக் கவர்மெண்ட். சட்டம் ஒழுங்கு பாருங்க, பெண்களுக்கான பாதுகாப்பு பாருங்க, ஊழல் பிரச்சனையை பாருங்க, எல்லாத்திலையும் இந்தியாவினுடைய முதல் இடத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கு. இன்னும் 8 மாத காலம் லேம் டக் கவர்மெண்டாக இருந்து தன்னுடைய பதவியை இழந்த பிறகு மறுபடியும் தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் வரவே மாட்டார்கள் என்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன். துணை முதலமைச்சர் சொல்றாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி குறிப்பா அதிமுகவும் பாஜகவும் நல்ல நட்புணர்வோடு இல்லை, அவங்களுக்குள்ள வந்து நிறைய பிரிவினை இருக்கு, அதனால திமுக மீண்டும் எளிதாக ஆட்சிக்கு வரும்னு சொல்றாரு. அதாவது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தன்மையை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய வலிமையை எல்லாருமே பேச ஆரம்பித்திருக்கின்றாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தாத்தா கலைஞர் கருணாநிதி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி எங்க இருக்குது, இது ஒரு பண்டார கட்சி, அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்குன்னு சொன்ன அவருடைய பேரை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணியில் இணைந்த பிறகு இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் களம் மாறிவிட்டதாக சொல்வதைத்தான் இந்த கருத்தில் நான் பார்க்கிறேங்கண்ணா. இரண்டாவது, இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை எல்லா கட்சிகளுக்கும் ஒரு மாறுபட்ட சித்தாந்தம் இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிய வேண்டும் என்கின்ற அடிப்படை புள்ளியில கட்சிகள் இணைய ஆரம்பித்திருக்கிறது. அது விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூட அவங்களும் புலம்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. காலம் வரும்பொழுது அவர்களும் வெளியேறி விடுவார்கள். காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் மானரோஷம் இருக்குன்னா அவங்களும் வெளியேறிடுவாங்க. கடைசியில் 2026 தேர்தல் நடைபெறும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி தனியாக, இதுவரை தனியாக திமுக போட்டி போட்டதே இல்லை. 2026 யாரும் இல்லாம திமுக தனியாக போட்டி போடுவதற்கான வாய்ப்பையும் நான் பார்க்கிறேன். அதனுடைய பிதற்றல்களாகத்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுவது, மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பல திருமண மேடையில் பல இடத்துல பேசுவது எல்லாம் இதனுடைய பிதற்றலாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஏற்கனவே நான் சொன்னேங்க, பலம் பலவீனம் என்பதெல்லாம் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மக்கள் எப்படி நோட்டீஸ் கார்டு, மார்க் கார்டு வச்சிருக்கிறாங்கன்னா 5 வருஷம் என்ன பண்ணுனீங்க அதற்கு இவங்க பதில் சொல்லணும். ஆனா 5 வருடம் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத பத்தி பேசாம இன்னும் புதிய புதிய பிரச்சனைகளை உருவாக்குவதை மட்டும்தான் ஒரு மாஸ்டர்களாக திமுக இருக்கிறாங்க. அது மக்கள் விழித்துக் கொண்டு விட்டார்கள். திமுக எதுவுமே செய்யல, கிரவுண்ட் லெவல்ல எந்த விதமான மாற்றம் வரவில்லை என்பதிலே தமிழக மக்கள் தெல்ல தெளிவாக இருக்கின்றார்கள். அதனால் கூட்டணி பலம் பலவீனம் எல்லாம் தாண்டி இந்த கூட்டணியில் 7 கட்சி, அந்த கூட்டணியில் 5 கட்சி, இந்த கூட்டணியில் 4 கட்சி, நம்பரை எல்லாம் தாண்டி திமுக கூட்டணியை பொறுத்தவரை எத்தனை கட்சிகள் 1, 2, 3, 4, 5 இருந்தாலும் கூட திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதிலே மக்கள் ஒரு மனதோடு இருக்கும் பொழுது கூட எத்தனை கட்சிகள் சேர்ந்தாலும் அவர்களும் வீழ்த்தப்படுவார்கள். அதனாலதான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு காலம் வெளியே வைக்க பார்க்குது. டெல்லி அனுமதி கொடுத்தா காங்கிரஸ் அப்படியே எஸ்கேப் ஆகி வெளியே வந்துருவாங்க. அதே போல விசிகாவும் கம்யூனிஸ்டும்
அவங்க கடையை திறந்துட்டாங்க. அவங்க பூட்டை போட்டு கடையை திறந்து அவங்களும் வெளியே வச்சுட்டாங்க வெளியே வருவதற்கு. இன்னைக்கு நிச்சயமாக இன்னும் ஒரு 2-3 காலத்துல the writing is on the wall. மக்களுடைய கோபத்தை திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஓ, மக்கள் கோபமா இருக்காங்க. அதனால கூட்டணி கட்சிகள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் முதல்ல வெளியே வருவாங்க. அதனால பலம் பலவீனம் எல்லாம் தாண்டி, இந்த நம்பர்ஸ் எல்லாம் தாண்டி திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்பதிலே எல்லோரும் தெளிவாக இருக்கின்றார். இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது அதிமுக தலைமையை தொடர்ந்து ஒரு நெருடலுக்கு உள்ளாக்குது. தேர்தல் முடிகிற வரை அதை கொஞ்சம் தனிச்சுக்கலாம். ஆனா இதுல நெருடல் அப்படின்னு இல்லைங்கன்னா, நான் இன்னைக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டராக நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த கூட்டணி உருவானதுல என் பங்கு இல்லை. இந்த கூட்டணியில் என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, என் பங்கு இல்லை. இந்த கூட்டணி எப்படி இருக்க வேண்டும் என்று யார் பேசினார்கள், அதிலும் என்னுடைய பங்கு இல்லை. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் சொல்வதைத்தான் நான் கேட்டாக வேண்டும். அவர் ஒரு முறை அல்ல, தினமலர் பத்திரிகையில, தினத்தந்தி பத்திரிகையில, இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில மிக தெளிவாக சொல்லிய பிறகு ஒரு தொண்டனாக என்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டு கூட்டணி ஆட்சி இல்லைன்னு நான் சொன்னேன்னா, நான் இந்த கட்சியில தொண்டனாக இருப்பதற்கு எனக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். என்னுடைய தலைவர் சொன்ன கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாமல், என்னுடைய தலைவருடைய கருத்தை நான் வலுப்படுத்த முடியாம, என்னுடைய தலைவர்கள் சொன்ன கருத்திலேயே நான் சந்தேகத்தை எழுப்பினேன் அப்படின்னா இந்த கட்சியில் நான் தொண்டனா இருக்கக்கூடாது, தலைவனாக இருக்கக்கூடாது. இது என்னுடைய கருத்து. ஆனால் என்னை பொறுத்தவரை தலைவர்கள் பேசியிருக்கின்றார்கள், எனக்கு அதுல பங்கு இல்லை. ஆனா என்னுடைய தலைவர்கள் பேசியதை நான் தூக்கி பிடித்தாக வேண்டும். அவங்க பேசியிருக்கிறாங்க, நான் நம்புறேன். அதனால இதுல நான் உறுதிபட இருக்கின்றேன். என்னுடைய தலைவர்கள் கட்சியை கூப்பிட்டு, தொண்டர்களை கூப்பிட்டு அவங்களுடைய ஸ்டாண்டை மாற்றும் போது நானும் மாத்திக்கிறேன். ஆனா மிக தெளிவாக உள்துறை அமைச்சர் அவர்கள், இந்த கூட்டணியை உருவாக்கியவர் அவர்கள், இந்த கூட்டணி எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் ஒரு கருத்தை சொல்லிய பிறகு அந்த கருத்தை தொண்டராக நான் எப்படி மாற்றி பேச முடியும்? நண்பர்கள் புரிஞ்சுக்கணும். இல்ல அண்ணாமலை என்ன ஏதோ பேசி இந்த கூட்டணியை உடைக்க பார்க்கிறாரு, பிளக்க பார்க்கிறாரு, 4 பேர் கிளம்பி வருவான். ஆனா என்னுடைய தலைவர் பேசிய கருத்தை நான் ஸ்டாண்ட் பண்ணலினா ஒரு பிஜேபி தொண்டனாக தலைவனாக இருப்பதற்கு தகுதி இல்லாத நபராக நான் இருக்கின்றேன் என்றுதான் பொருள். அதனால் அமித்ஷாஜி அவர்கள் தொடர்ந்து சொல்றாங்க, ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3வது முறை. இதுல அதிமுகவுக்கு மாற்று கருத்து இருக்குன்னா கண்டிப்பா அவங்க அமித்ஷாஜியோட பேசலாம், கண்டிப்பா அவங்க பேசி ஒரு முடிவு எடுக்கலாம். ஆனா என்னுடைய தலைவர்கள் சொல்லாதவரை நான் எப்படி கட்சி எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட்ல இருந்து பின்னாடி போக முடியும்? எல்லாமே புரிஞ்சுக்கணும். ஆனா தமிழகத்தை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சி தெளிவா வெளிப்படையா வெளியே வந்து சொல்றாங்க, கூட்டணி ஆட்சியில் இருப்ப நாங்க எது கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும். கிருஷ்ணசாமி அண்ணன் கூட்டணி ஆட்சியில் இருப்ப நாங்க எது கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும். தேமுதிக பிரேமலதா அக்கா அவங்க கூட்டணியில் இருக்கணும், நாங்க எது கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும். கூட்டணி ஆட்சி இன்னைக்கு முதலாக தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்துல எல்லா கட்சிகளும் இதை பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நீங்க நல்லா பாருங்கன்னா, ஏன்னா ஒரு தொண்டனும் வேலையை விட்டுட்டு அவங்க செய்யக்கூடிய வேலையை விட்டுட்டு கட்சிக்காக நேரம் கொடுக்கும் பொழுது அந்த தொண்டை என்ன எதிர்பார்க்கிறான்? நான் எதுக்காக இந்த கட்சிக்கு நேரம் கொடுக்கணும்? எதுக்காக நான் பெயிண்ட் டப்பாவை கையில் எடுக்கணும்? எதுக்காக நான் போஸ்ட் அடிச்சு ஒட்டணும்? தலைவர்கள் சொகுசு கார்ல போறாங்க. இவ்வளவு பெரிய கட்சியில் எத்தனை பேர் எம்எல்ஏ ஆக முடியுங்கன்னா? 20 பேர் ஆகலாமா, 30 பேர் ஆகலாமா, 40 பேர் ஆகலாமா? சரி 100 வச்சுக்கங்க. ஆனா 50 லட்சம், 60 லட்சம், 80 லட்சம் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய ஆசை என்ன? என்னுடைய கட்சி ஏதாச்சும் ஒரு மினிஸ்ட்ரியில் உட்காரும் பொழுது ஒரு 2 நல்லதை பண்ணுவாங்க, அதை பார்த்து நான் பெருமைப்பட்டுக் கொள்வேன் தான் ஒரு தொண்டன் நினைப்பேன். எல்லா தொண்டருக்கும் சீட்டு யாரு கொடுக்க போறது? அதாவது தொண்டனுக்கும் தலைவனுக்கும் அடிப்படையில் எண்ணத்துல மாற்றம் இருக்கும். தலைவனை பொறுத்த வரைக்கும் அவங்க பொசிஷனை சேஃப்கார்ட் பண்ணணும், அவங்க எம்எல்ஏ ஆகணும். தொண்டரை பொறுத்தவரை ஒரு உண்மையான விசுவாசமான தொண்டை அவன் எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும் நினைக்கிறத விட நான் கடினமாக உழைத்ததற்காக என்னுடைய கட்சி ஏதாவது உயரத்தில் இருக்கும் பொழுது எனக்கு அது போதும் என்று நினைக்கின்றார். நான் தொடர்ந்து தொண்டர்களுடைய குரலாக பேசிக் கொண்டிருக்கின்றேன். இதுலயும் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை எங்கேயும் நான் பேசல. மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசிய கருத்தை உங்க முன்னாடி வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் இல்லப்பா இதெல்லாம் எலெக்ஷன் அப்ப பாத்துக்கலாம்னா என்னுடைய தலைவரையே நான் டிஃபெண்ட் பண்ண முடியல. நான் எதுக்கு அரசியல் கட்சியில் இருக்கணும்? நான் எதுக்கு பிஜேபியில் இருக்கணும்? நான் அமித்ஷாஜி அவங்ககிட்ட போன் பண்ணி ஐயா சொல்லுங்க நான் சொல்ல. இது அமித்ஷாஜி அவருடைய கருத்து அவர்கள் சொல்லிய பிறகு நான் அதை ஆமோதித்து, ஆம் அமித்ஷாஜி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், இது அவருடைய கருத்து, அவர் பேசாம அவர் சொல்லி இருக்க மாட்டாங்க. ஏற்கனவே சொன்னது போல இந்த கூட்டணி அமைத்ததில் என்னுடைய பங்கு என்பது 0. நான் அதில் எங்கேயுமே தலையில்லை. நான் இன்னைக்கு தொண்டனா என்னுடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கின்றேன். தேவையில்லாம அரசியல் கூட எங்கேயும் பேசுறதில்ல. அடித்தட்டு மக்களுக்கு தேவையான உதவியை செய்யறேன். ஆனால் நண்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், என் சொந்த கருத்து அல்ல. கட்சியினுடைய தலைவர் சொல்லிய பிறகு எப்படி நான் பேசாம இருப்பேங்கண்ணா? மேடம் மேடம் சத்தமா சொல்லுங்க மேடம். மேடம் நல்லா நான் வச்சுக்கோங்க மேடம். ஒரு ஃபார்ச்சூன் 500 கம்பெனியாக இருந்தாலும்
1940 உலகத்தினுடைய 500 பெரிய நிறுவனங்கள் இன்னைக்கு 13 மட்டும்தான் உயிரோடு இருக்கு. அப்ப 487 நிறுவனம் செத்து போச்சு. அரசியல் கட்சி எப்ப 2வது தலைமுறைக்குள்ள வருதோ அப்ப பாதி செத்துரும். எப்ப அரசியல் கட்சி 3வது தலைமுறைக்குள்ள போகுதோ முழுசா செத்துரும். அது திமுக உட்பட எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாடம். எந்த ஒரு அரசியல் கட்சியும் 3வது தலைமுறையை தாண்ட முடியாது. காரணம், தொண்டர்களுக்கு நேர்மையானவர்களுக்கு வாய்ப்பு இல்லாம ஒரு அரசியல் கட்சி இருக்குன்னா அப்படித்தான். இன்னைக்கு மதிமுகவை பொறுத்தவரை அப்படித்தான். ஐயா வைகோ அவர்களே வேற மாதிரி பேசினாங்க. வைகோ அவர்களுடைய மகன், அவர் மேல எனக்கு மரியாதை இருந்தாலும் கூட அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொன்னார். இல்ல எங்க அப்பா எனக்கு அரசியல் தனிச்சிருக்கேன். இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்கார். வந்த பிறகு கட்சியில 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் வேலை பார்த்த ஒரு மனிதனுக்கு பேசுவதற்கு உரிமை இருக்கத்தான் செய்யும். அப்படி இருக்கும் பொழுது மல்லை சக்தி அவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்களுடைய குரலுக்கு ஒரு வலிமை இருக்கு, மரியாதை இருக்கு. கிரவுண்ட் லெவல்ல இருந்து வந்திருக்காங்க. அதனால் எனக்கு வைகோனுடைய மகன் அவர் மீது மரியாதை இருந்தாலும் கூட இந்த சைக்கோஃபென்சி, நெப்போட்டிசம், ஒருவருடைய மகனாக இருப்பது மட்டுமே ஒரு தகுதியின் சுத்திட்டு இருந்தாங்கன்னா 2வது தலைமுறையில் கட்சி 50% அழியும், 3வது தலைமுறையில் 100% அழியும். இது இயற்கையுடைய நியதி. உதயநிதி ஸ்டாலின் அவங்க காலத்தில் திமுக இருக்காது. இருந்தா இயற்கை இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா உலகத்தில் ஃபார்ச்சூன் 500 கம்பெனி இருந்ததில்லை. ஏன்னா அவ்வளவு இளைஞர்களுடைய டேலண்ட் அமுத்தி ஒருவருடைய பையன் ஒருவருடைய பொண்ணுன்னு பொறுப்பை கொடுத்தீங்கன்னா மேல இன்னெஃபிஷியன்சி இருக்கு. இன்னெஃபிஷியன்சி இருந்ததுன்னா அந்த பில்டிங் கீழே விழுந்துதான் ஆகும். அதனால் அவர்கள் என்ன சொன்னாலும் கூட இதை மக்கள் பார்க்கறாங்க. தமிழகத்தில் இன்னைக்கு குழந்தைகள், அவங்களுடைய மகள்கள், மகன்கள், இவங்கெல்லாம் டாமினேட் பண்றக்கூடிய அரசியல் களம் அதிகமாகிட்டு இருக்கு. இது தமிழக அரசியலுடைய சாபக்கேடு. ஒரு மிடில் கிளாஸ் இளைஞனோ, மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோ, ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோ இன்னைக்கு அரசியல்ல தமிழகத்தில் ஜெயிக்க முடியும்னா பல போராட்டத்தை சந்திக்க வேண்டி இருக்கு. அதனால் இயற்கை சில கட்சிகளை அழித்தால் மட்டும்தான் இயற்கை சாதாரண மனிதர்களை மேல கொண்டு வரும். அது நிச்சயமாக நம்முடைய காலத்தில் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி உருவானதுல எனது பங்கு 0ன்னு சொன்னீங்க. இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தல் வந்த பிறகு அதிமுக உட்பட கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு வழக்கமான முறையில் அந்த பிரச்சாரங்களுக்கு சென்றிருக்கிறார். ஆனால் என்னை பொறுத்தவரை கட்சி ஒரு முடிவெடுத்த பிறகு நான் கட்டுப்பட்டு கொண்டிருக்கின்றேன். எங்க பிரச்சாரத்துக்கு போகணும்னு சொல்றாங்களோ பிரச்சாரம் பண்றேன். காரணம், கட்சி எனக்கு மேல கட்சி இருக்கு. இதை செய்யுங்கன்னு சொன்னா செய்ய போறேன். ஆனா அந்த கூட்டணியை உருவாக்குதல என் பங்கு இல்லைன்னு எதற்காக நான் சொன்னேன்னா, இது கூட்டணி ஆட்சின்னு பேசுனீங்களா? அன்னைக்கு கூட்டணி ஆட்சின்னு பேசலையா? அன்னைக்கு எனக்கு தெரியாது, நான் இல்லை அதுல. அப்படி இருக்கும் பொழுது நான் என்னுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் சொன்ன கருத்தை தான் உங்க முன்னாடி வைக்க முடியும். ஏன்னா நான் இல்லாத ஒரு இடத்துல என்னுடைய தலைவர்கள் பேசிய பிறகு எனக்கு அதுதான் வேத சத்தியம், அதான் உண்மை. அதை நான் இல்லைன்னு எப்படி மறுத்து பேச முடியும்? ஆனால் மற்ற தலைவர்கள் சும்மா என் மேல கோவப்படுறதை விட, குறிப்பாக மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் என் மேல கோவப்படுறதை விட, என்னுடைய தலைவருடைய ஸ்டாண்ட், சரி அதிமுக சொல்றாங்க இல்ல எங்க தலைவர் எடுத்த ஸ்டாண்டை நாங்க சப்போர்ட் பண்றோம், அதே போலதான் என்னுடைய தலைவர் எடுத்த ஸ்டாண்டை நான் சப்போர்ட் பண்றேன். அது எப்படி நான் மாத்தி பேச முடியுங்க நான் இடையில? பாமகவில் நடக்கக்கூடிய ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் நெருடல் நீங்க எப்படி பாக்குறீங்க? இது முடிவுக்கு வரணும். காலம் கடந்து கொண்டிருக்கிறது, மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் நிச்சயமாக மருத்துவர் ஐயா ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு தலைவர், ஒரு சமூக நீதி போராளி, கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து வந்திருக்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, சமாதானமாக ஒரு மனதோடு இதெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து நிச்சயமாக தமிழக மக்களுக்கு சில கட்சிக்குள் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் விரைவில் தீர்ந்து இந்த கூட்டணியினுடைய தன்மை முழுமையாக மக்களுக்கு புரிந்து, யார் திமுக இருக்காங்க, யார் என்டிஎல் இருக்காங்க, யார் சகோதரர் விஜயோடு இருக்காங்க, யார் சகோதரர் அண்ணன் சீமான் அவரோடு இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு வெளிப்படைத்தன்மையான ஒரு விஷயம் மக்களுக்கு வேகமாக தெரிய வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். எப்பொழுதுமே சொல்வது போல, பாலிடிக்ஸ் என்பது கடைசி நேரத்தில் ஓட்டு பெட்டியில் மக்கள் போடும் வரை யாரும் எந்த தீர்ப்பையும் எழுத முடியாது. மக்கள் 40% தமிழகத்தினுடைய வாக்காளர்கள் கடைசி ஒரு வாரத்தில் தான் முடிவு செய்கிறாங்க யார் ஜெயிக்கணும். அதனால் மக்களுக்கு வேகமாக இந்த குழப்பத்திலிருந்து விடை கிடைக்க வேண்டும். அது நிச்சயமாக எல்லா கட்சிகளும் அதை நோக்கி பயணிப்பார்கள் என்கிற நம்பிக்கை இருக்குங்க. அண்ணா எப்பவுமே ஆதரவு, இதற்கு முன்பு ஆதரவு கொடுத்தோம். அவங்க உண்ணாவிரத போராட்டம் நடத்த பொழுது உண்ணாவிரத போராட்டத்தில் நம்முடைய கட்சி பங்கேற்றது. அதாவது திமுகவை பொறுத்தவரை அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி இன்னைக்கு நான் அதான் சொல்றேங்கண்ணா, தயவு செய்து 511 தேர்தல் வாக்குறுதி வெள்ளை அறிக்கை விடுங்க. அறிக்கை 1 செஞ்சுட்டோம், அறிக்கை 2 செஞ்சுட்டோம், எந்த தேதியில் செஞ்சோம், அறிக்கை 5 செஞ்சுட்டோம், எந்த தேதியில் செஞ்சோம். என்னை பொறுத்தவரை வெறும் 20% கூட திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றல. அதனாலதான் வெள்ளை அறிக்கை தர முடியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால்தான் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் என்று சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை இன்னைக்கு பொய்த்து போயிருக்கிறது. மக்கள் இதையெல்லாம் பார்க்கறாங்க.
ஒரு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து 5வது ஆண்டுல திரும்படியும் அதே டிராமா மக்களை நோக்கி முதல்வர்னு கிளம்பி இருக்கிறார். இதை சாபக்கேடாக பார்ப்பதை விட எப்படி பார்ப்பதுங்கண்ணா? இது தொடர்பா வந்து தலைமைச் செயலரை சந்திச்சப்ப சரிங்க. ஓப்பனாவே இல்ல உங்களால நிரந்தரம் பண்ண முடியாதுன்னு சொன்னதா வந்து அவங்க நமக்கு பேட்டியும் கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்க ஐயா. புதிய பென்ஷன் திட்டம் NPS நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொண்டு வருவோம். இந்த மாதிரி நான் பல விஷயங்கள் சொல்றேன். எல்லோருக்குமே தெரியும் NPS என்பதை திரும்ப கொண்டு வர முடியாதுன்னு தெரியும். ஆனாலும் கொடுத்தாங்க. இன்னைக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் நாம கண்டிப்பா நம்ம வந்து முழு நேர ஆசிரியர்களாக மாத்திரம் கொடுத்தாங்க. அப்ப தேர்தல் வாக்குறுதிக்கு மரியாதை இல்லைன்னா இந்த எலெக்ஷன்ல யாரும் தேர்தல் வாக்குறுதி இல்லாம போட்டி போடலாம். சரி, நாங்க சும்மா சொன்னோம், ஓட்டுக்காக சொன்னோம், எங்களால செய்ய முடியாதுன்னு தெரியும் நாங்க சொன்னோன்னு தலைமைச் செயலகத்துல உயர் அதிகாரிகள் உயர் அமைச்சர்கள் அந்த போராட்ட குழுவுக்கு சொல்றாங்கன்னா எதுக்கு தேர்தல் வாக்குறுதி? அப்படி என்றால் 2026 திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியை தூக்கி குப்பை தொட்டியில போட்டு எலெக்ஷனுக்கு வர சொல்லணும். நாங்க தேர்தல் வாக்குறுதியை இல்லாம வரணும். அப்ப இதை கொடுக்கணும், கொடுத்த பிறகு செய்யணும். இதே திமுகவுக்கு நாங்க சவால் விடுறோம். 2014 2019 பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதி எடுத்து படிச்சுட்டு நீங்க வாங்க. இன்னைக்கு சும்மா பாஜகவின் மீது கையை காட்டுறீங்கல்ல. நான் ஏற்கனவே கோயம்புத்தூர் பத்திரிகையாளர் சந்திப்பில் 2014-19 தேர்தல் வாக்குறுதியை படித்து காண்பித்து 2014 100% நிறைவேற்றிருக்கின்றோம். 2015 கிட்டத்தட்ட 98% மேல் நிறைவேற்றிருக்கும் நம்ம சொன்னோம். அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க, படிச்சு காட்டுங்க, எந்த தேர்தல் நிறைவேற்றுறேன்னு சொல்லுங்க. எதுவுமே இல்லாம எதற்கு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து சும்மா மக்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணிருக்காங்க.